கவிதை இலக்கம் 60 கணிப்பு. பிறரையே கணித்துப் பார்ப்பதை பிறவிக் குணமாய்க் கொண்ட பாவி மனிதனே. பிறரையே கணித்துப் பார்ப்பதை பிறவிக் குணமாய்க் கொண்ட பாவி மனிதனே, உன்னையே நீ ஒரு கணம் கணித்துப் பார். உன்னையே நீ ஒரு கணம் கணித்துப் பார். உன் வாழ்வு சிறக்கும். பேதமை நீங்கி அறிவு மேம்படும். மௌட்டீகம் இல்லாதொழியும். அகந்தை அகன்று தவறுகள் சீராகும். பாவக் கரைகளெல்லாம் பகலவன் கண்ட பணியென மறைந்து போகும். பாவக் கரைகளெல்லாம் பகலவன் கண்ட பணியென மறைந்து போகும். மொத்தத்தில் நீயோ சித்தப் பிரமைகள் யாவும் நீங்கி நித்தமும் உன் வாழ்வில் அர்த்தம் கொண்ட மனித புனிதனாவாய். மொத்தத்தில் நீயோ சித்தப் பிரமைகள் யாவும் நீங்கி நித்தமும் உன் வாழ்வில் அர்த்தம் கொண்ட மனித புனிதனாவாய். இதனால்தான் நபிகள் நாயகமும் கணித்துப் பார் உன் வாழ்வை என்று பணித்துச் சென்றார்கள் எம்மையெல்லாம் வாழ்வு இனித்து செல்வதற்காய். இதனால்தான் நபிகள் நாயகமும் கணித்துப் பார் உன் வாழ்வை என்று பணித்துச் சென்றார்கள் எம்மையெல்லாம் வாழ்வு இனித்துச் செல்வதற்காய். இஸ்லாம் இதனை முஹாசபா சுய விசாரணை என்கிறது. இஸ்லாம் இதனை முஹாசபா சுய விசாரணை என்கிறது. நன்றி.